Hello 12th standard students. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th public exam 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கு இன்னும் லாஸ்ட் 20 டேஸா இருக்கு இல்லையா? சோ இந்த 20 டேஸ்ல படிச்சா பாஸ் ஆயிடலாமான்னு சொல்றவங்க இருப்போம் இல்லையா? சோ அவங்களுக்கான வீடியோ தான் இதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும். சோ லாஸ்ட் 20 டேஸ்ல மேம் பாஸ் பண்ணிடலாமா? எனக்கு இன்னும் நான் பார்க்கவே இல்லை. இன்னும் எந்த சாப்டருமே எனக்கு ஃபுல்லா தெரியாது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். சோ அந்த மாதிரி இருக்க கேட்டகரி நிச்சயமா இருப்போம். சோ அவங்களுக்கு தான் சோ அவங்க எப்படி பாஸ் பண்றது, இன்னும் 20 டேஸ்ல பயப்படாம பாஸ் பண்றது எப்படி? சோ அதுதான். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸாம் நினைச்சு பயப்பட வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இனி இருக்கிறது 20 டேஸ் தான். இதுல பயந்து ஏதோ ஆக போறது கிடையாது. சோ அதனால நமக்கான வழி என்ன, அந்த 20 டேஸ்ல எப்படி பார்த்தா பாஸ் ஆகலாம், சோ பாஸுக்கு மேல மார்க் ஸ்கோர் எப்படி பண்றது, சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். சரிங்களா? சோ பயம் இருந்துச்சுன்னா இப்பவே விட்டுருங்க. சோ எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பாஸ் ஆகுறதுக்கு நான் உங்களுக்கு டாப் 25 மார்க்ஸ் இப்ப கொடுக்குறேன். சரியா? இந்த டாப் 25 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பார்ட் கேளுங்க. சோ அடுத்த பார்ட் உங்களுக்கு டாப் 10 மார்க்ஸ் மட்டும் கொடுப்பேன். சோ அது மட்டும் பார்த்தா போதும், ஷியோரா நீங்க 5 மார்க்ஸ்ல 5 to 6 questions அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அழகா பாஸ் ஆயிடலாம். சோ அது மட்டும் இல்லாம அதே மாதிரி உங்களுக்கு 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா நீங்க ரெடிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரி, யாரெல்லாம் இந்த சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் டாப் 25 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த டாப் 25 மார்க்ஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த டாப் 10 மார்க் கொடுப்பேன். சோ அது அதோட உங்களுக்கு 5 மார்க்ஸ் செக்ஷன் ஓவர் ஆயிடும். அதே மாதிரி 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ். சரிங்களா? சோ இப்படி பார்த்தாவே போதும், ஷியோரா பாஸுக்கு மேல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. சோ என் கூட பாக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அவங்க ரெடிங்கிறத கமெண்ட் பண்ணணும். சோ இப்போ என்ன क्वेश्चंस அப்படிங்கறது நான் உங்களுக்கு 20 क्वेश्चंस கொடுத்திருக்கேன். சோ பயிற்சி 1. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1.6 பார்த்தா போதும். அத்தியாயம் 2ல 2.5 2.6 இந்த கேள்விகள் மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 2.14 2.8 2.7ல 5 2.7ல 6 2.8ல 5 3.5ல 7வது கேள்வி 4.5ல 5வது கேள்வி 6.1ல 9 10 அடுத்தது 5.5ல 3வது கேள்வி மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 7.60 அடுத்தது பயிற்சி 7.8ல 9 10 2 அதுக்கப்புறம் பயிற்சி 8.7ல 5 6 எடுத்துக்காட்டு 8.22 பயிற்சி 10.8ல 9 8 பயிற்சி 11.5ல 6வது கேள்வி பயிற்சி 12.1ல 9 5. சரிங்களா? இப்ப டைம் உங்களுக்கு பெர்மிட்ஸ் ஆனா 12.2ல அந்த அட்டவணை மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? மெய்மை அட்டவணை போடுறது. சரிங்களா? சோ இது மட்டும் பார்த்தாலே போது கன்ஃபார்ம் 4 to 5 மார்க்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களா? இன்னும் 10 क्वेश्चंस பார்க்கும்போது ஷார்ட் 6 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சாலும் சொல்லுங்க. சோ இனியும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பயப்படாம தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகேவா? ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். இன்னும் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ வேஸ்ட் பண்ணாம என் கூட டக்குன்னு பாத்துருங்க. சோ 20 at 10 பார்த்தா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தா ஷியோரா பாஸுக்கு மேல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஓகேடா.